Good morning students. இப்போ நம்ம பார்க்க போகிறது chapter 7 application of differential calculus exercise 7.1 உடைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்குறோம். ஸோ rate of change, average rate of changeங்கிறது it is a velocity. ஸோ average rate of change calculate பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேர்ட்ஸ் இருக்குது. இந்த பேர்ட்ஸுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து t1, s of t1லேருந்து அதனுடைய எண்டிங் பாயிண்ட் எது வரைக்கும் போயிருக்குன்னா t2, s of t2. x பாயிண்ட் வந்து டைமை ரெப்ரசென்ட் பண்ணுது, y பாயிண்ட் வந்து டிஸ்டன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. இங்கே பாருங்கள், இந்த x ஆக்சிஸ் வந்து டைம்னு போட்டிருக்கேன், y ஆக்சிஸ் வந்து டிஸ்டன்ஸ். அப்போ y ஆக்சிஸ் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா டிஸ்டன்ஸ், இது எவ்வளோ தூரம் போயிருக்கு அந்த பேர்ட்ஸு, how much of distance it will fly. And next x axis represent the timing, how much that means how much time, how many times it taken, how long it taken the time to reach that point. ஸோ அப்போ இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு அது எவ்வளோ டைம் ஆகுதுன்னு சொல்கிறது தான் x ஆக்சிஸ், எவ்வளோ தூரம் போகிறதுன்னு சொல்கிறது தான் y ஆக்சிஸ். ஸோ அப்போ t1ங்கிறது டைம் ரெப்ரசென்ட் பண்ணுது, s of t1ங்கிறது டிஸ்டன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ அப்போ t1, s of t1, t2, s of t2. ஸோ அப்போ இந்த பேர்டு வந்து இங்கேருந்து இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து எண்டிங் பாயிண்ட்டுக்கு போயிருக்கு. ஸோ அதனுடைய ஃபங்க்ஷன் வந்து y equal to s of t. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வெர்டிக்கல் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்து s of t1, இந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்து t1, வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் வந்து s of t1. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்து t2, வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் வந்து s of t2. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்லோப் ஆஃப் தி லைன், ஸோ ஸ்லோப் ஆஃப் தி லைனோட ஈக்குவேஷன் y2 minus y1 by x2 minus x1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் எழுதிட்டேன். இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து x1 y1 எடுத்துகிட்டேன், எண்டிங் பாயிண்ட் வந்து x2 y2 எடுத்துகிட்டேன். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் இப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறேன். y2 minus y1, y2ங்கிறது s of t2 சப்ஸ்டிட்யூட் பண்ணிவிட்டேன், மைனஸ் y1ங்கிறது s of t1 by t2 minus, that means next x2 minus x1, x2ங்கிறது t2 minus t1. so average velocity equal to s of t2 minus s of t1 by t2 minus t1. so next வந்து chance of distance equal to, that means chance of change of distance வந்து that means velocity. so next வந்து that means the chance of distance equal to velocity. அதுக்கடுத்து distance equal to, distance எப்படி represent பண்ணுவோம்னா s னா distance அர்த்தம். அதுக்கடுத்து differentiate with respect to t. இப்போ வந்து s வந்து differentiate with respect to t பண்ணுறேன். ஸோ இப்போ rate of change of distance equal to ds by dt equal to velocity. ds by dt தான் வந்து velocity. அது எப்படி சொல்லணும்னா rate of change of distance. நெக்ஸ்ட் வந்து chance of velocity equal to acceleration. ஸோ இப்போ velocity ஏற்கனவே நமக்கு தெரியும் ds by dt. திரும்ப இதை வந்து differentiate with respect to t பண்ணுறோம். ஸோ differentiate with respect to t னா அப்போ rate of change of velocity, velocity rate கால்குலேட் பண்ணுறது acceleration. ஸோ அப்போ இன்னொரு தடவை இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது வெலாசிட்டியில் ஏற்கனவே டெரிவேட்டிவ் இருக்குது, இன்னொரு தடவை அகைன் செகண்ட் டெரிவேட்டிவ் எடுக்கும்போது அப்போ d ஸ்கொயர் s by dt ஸ்கொயர் ஈக்குவல் டு acceleration. அப்போ வெலாசிட்டிங்கிறது ds by dt, ஆக்சலரேஷனுங்கிறது d ஸ்கொயர் by d ஸ்கொயர் s by dt ஸ்கொயர் தான் ஆக்சலரேஷன்ஸ். சரிங்களா? ஸோ அப்போ சான்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் வெலாசிட்டி, அதுக்கடுத்து டிஸ்டன்ஸை sன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து இந்த s-ஏ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ணுறேன், ds by dtன்னு பண்ணுறேன். அப்போ velocity. next chance of velocity equal to accelerations. so velocity equal to ds by dt differentiate with respect to t. next on the rate of change of velocity. so rate of change of velocity is d square s by dt square. this is the acceleration. next when the particle is at rest then v equal to 0 attain maximum height. இப்போ பார்ட்டிக்கல் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும்போது அங்கே வந்து வெலாசிட்டி வந்து ஜீரோவாக இருக்கும். அப்போ வந்து அந்த பார்ட்டிக்கல் வந்து மேக்ஸிமம் ஹைட்டில் இருக்குங்க பாருங்கள். ஸோ இந்த பால் வந்து இப்போ அப்பரில் போயிருக்கு, இங்கே வரைக்கும் போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல போகும்போது வெலாசிட்டி வந்து இங்கே ஜீரோவாக இருக்கும். ஸோ அப்போ வந்து ரெஸ்ட்டில் இருக்கும். ஸோ கிட்ட திரும்ப வரும். அப்போ இங்கே வந்து அப்போ இது அட்டைன் த மேக்ஸிமம் மேக்ஸிமம் ஹைட். ஒரு பார்ட்டிக்கலுடைய மேக்ஸிமம் ஹைட்டாக இருக்கும்போது அதனோட வெலாசிட்டி வந்து ஜீரோவாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து வெலாசிட்டி ஜீரோவாக இருக்கும்போது தான் திரும்ப கீழே இறங்கி வரும், இல்லைனா மேலே திரும்ப போயிட்டே இருக்கும். வெலாசிட்டி இருக்க அது மேலே it goes up. when the velocity equal to g, that means equal to 0, then it will come to the downward. next derivative as rate of change. ஸோ இப்போ ரேட் ஆஃப் சேஞ்சோட டெரிவேட்டிவ் பார்க்க போகிறோம். இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டிங்கிறது ds by dt, ஆக்சலரேஷன் அட் டைம் tங்கிறது dv by dt equal to d square s by dt square. so when the particle is at rest then v equal to, that means instantaneous velocity equal to ds by dt, acceleration at time t is a d square s by dt square. when the particle is at rest then v equal to 0. ஸோ இப்போ வந்து
அதாவது பார்ட்டிக்கல் வந்து ரெஸ்ட்டில் இருந்ததுன்னா அங்கே வெலாசிட்டி வந்து 0. வெலாசிட்டி 0 வந்து இட் அட்டைன் த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து when the particle is moving forward then v greater than 0. அதாவது மூவிங் ஃபார்வர்டு. ஸோ முன்னாடி போச்சுன்னா இட் இஸ் a வெலாசிட்டி வந்து பாசிட்டிவில் இருக்கும் அதனுடைய ஆன்சர். when the particle is moving backwardல மூவ் பண்ணுச்சுன்னா அதனுடைய வெலாசிட்டி வந்து less than 0னா வெலாசிட்டியோட ஆன்சர் வந்து நெகட்டிவில் வரும். நெக்ஸ்ட் when the particle changes directions v of t then changes its sign. இப்போ வந்து வெலாசிட்டியோட டிரெக்ஷன் சேஞ்சஸ் ஆச்சுன்னா அதனுடைய சைனும் வந்து சேஞ்சஸ் ஆகும். Next, if Tc is the time point between the time point t1 and t2, t1 less than tc less than t2, when where the particle changes direction then the total distance travelled from time t1 to time t2 is calculated as. Question என்ன கேக்குறாங்கன்னா tc is the time between the t1 and the t2. அதுக்கடுத்து particle changes direction then the total distance travelled from time t1 to t2 is calculated as. இப்போ total distance வந்து particle changes directions. இப்போ particle வந்து direction changes பண்ணும்போது அப்போ என்ன ஆகுனா s of t1 minus s of tc plus s of tc minus s of t2. tcங்கிறது டைம் பாயிண்ட் பிட்வீன் த டைம்ஸ். ஸோ இந்த ரெண்டு டைமுக்குள்ள நடுவில் இருக்க டைம்ஸ் தான் tc. ஸோ அப்போ பார்ட்டிக்கல் வந்து அதனுடைய டிரெக்ஷன் சேஞ்சஸ் பண்ணும்போது இதான் அதனுடைய ஈக்குவேஷன்ஸ். s of t1 minus s of tc plus s of tc minus s of t2. So next d by dx of x power n equal to, so இதை differentiate பண்ணுறேன், n into x power n minus 1. Next so d by dx of x power n equal to n into x power n minus 1. dx by dx equal to 1. d by dx of 1 by x power n. 1 by x power n உடைய ஃபார்முலா வந்து minus n by x power n plus 1. அதுக்கடுத்து d by dx of root x உடைய ஃபார்முலா வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 by 2 root xன்னு வரும். dc by dx வந்து 0. இப்போ பார்த்தீங்கன்னா x power n-னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பவரை டிஃபரன்ஷியேட் பண்ணோம், n into x power n minus 1. x-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. அதுக்கடுத்து dx by dxங்கிறது 1. அதுக்கடுத்து d by dx of 1 by x power n மேலே எடுத்துகிட்டு போனால் x power minus n வரும். ஸோ x power minus n-ங்கிறது minus n into x power minus n minus 1 வரும் டிஃபரன்ஷியேஷனில். அப்போ மைனஸை காமனாக எடுத்தோன்னா x power minus n into x power minus of n plus 1ன்னு வரும். அது நம்ம டினாமினேட்டர் எடுத்துகிட்டு வந்தால் x power n plus 1 வரும். அதுக்கடுத்து d by dx of root x. d by dx of root x x power 1 by 2. இது பவர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 by 2 into x power 1 by 2 minus 1ன்னு வரும். அப்போ 1 by 2 into x power minus 1 by 2. அது டினாமினேட்டர் வந்துன்னா 1 by 2 into root x. dc by dx equal to 0. இப்போ நம்ம பார்க்க போகிறது example 7.1. For the function f of x equal to x square, x belongs to 0, 2, compute the average rate of changes in the subintervals 0, 0.5, 0.5, 1, 1, 1.5, 1.5, 2 and the instantaneous rate of changes at the point x equal to 0.5, 1, 1.5, 2. So question என்ன கேட்குறாங்கன்னா for the functions. ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க f of x equal to x square கொடுத்துருக்காங்க. x உடைய இன்டர்வல் வந்து 0, 2. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து compute the average rate of changes in the sub intervals. ஸோ ஆவரேஜ் ரேட் கேட்குறாங்க இந்த sub intervals உடைய ஆவரேஜ் ரேட். அதுக்கடுத்து and the instantaneous rate of changes that the point instantaneous ரேட்டும் கேட்குறாங்க. அதனுடைய பாயிண்ட் வந்து x equal to 0.5, 1, 1.5, 2 இந்த வேல்யூஸ்க்கு இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு இன்டர்வலில் எடுத்துக்கிறேன். ஸோ 0, 0.5 இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கணும், செகண்ட் பாயிண்ட்டை பின்னு எடுத்துக்கணும். அப்போ a equal to 0, b equal to 0.5. அப்போ f of x equal to x ஸ்கொயர்னா ஸோ அப்போ f of a சப்ஸ்டியூட் பண்ணுறேன். f of a சப்ஸ்டியூட் பண்ணால் தட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து அதாவது இங்கே ஏவுடைய பாயிண்ட் வந்து 0. அப்போ f of 0. அப்போ 0 சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வந்து நமக்கு 0 தான் வரும். நெக்ஸ்ட்டு b equal to 0.5. அப்போ f of 0.5. அப்போ 0.5 ஹோல் ஸ்கொயருங்கிறது 0.25. 0.5 ஹோல் ஸ்கொயருங்கிறது 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம். 0.5 இன்ட்டு 0.5ங்கிறது 0.25. ஸோ அப்போ ஆவரேஜ் ரேட்டில் சப்ஸ்டியூட் பண்ண ஆவரேஜ் ரேட் ஈக்குவல் டு f of b மைனஸ் f of a by b மைனஸ் a. f of bங்கிறது 0.25 மைனஸ் f of aங்கிறது 0 by b மைனஸ் a. b மைனஸ் aங்கிறது இங்கே bங்கிறது 0.5 மைனஸ் aங்கிறது 0. அப்போ 0.25 by 0.5. அப்போ வந்து நமக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்னா இப்போ வந்து இது வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஏன்னா இங்கே வந்து பாயிண்ட் ஒரு டிஜிட் தள்ளி முன்னாடி
பாயிண்ட் இருக்குது, இங்கே 2 டிஜிட், அப்போ ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கிறதுனால அப்போ வந்து 10ஆல் 2 சைடை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்னா 2.5/5. திரும்ப இதை டிவைட் பண்ணால் நமக்கு வந்து 0.5. ஏன்னா டினாமினேட்டர் வந்து ஹோல் நம்பராக இருந்ததை நம்மளால் வந்து டிவைட் பண்ண முடியும். ஸோ அப்போ 0.5 10/10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2.5/5ன்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப வந்து என்ன செய்யலாம், திரும்ப இன்னொரு 10ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். இல்லை வந்து இங்கே ஸ்டார்டிங்கில் என்ன செய்யலாம், இங்கே 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது, அப்போ 100/100ன்னு பண்ணும்போது 25/15 வரும். ஸோ அதுக்கடுத்து டிவைட் பண்ணால் நமக்கு வந்து 0.5ங்கிற ஆன்சர் வரும். ஸோ அப்போ f(b - f(a)/b - a)ங்கிறது இந்த இன்டர்வலோடைய ஆன்சர் வந்து 0.5. ஸோ அதுக்கடுத்து 0.5, 1 இன்டர்வல். ஸோ செகண்ட் இன்டர்வலில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கணும், செகண்ட் பாயிண்ட்டு பின்னு எடுத்துக்கணும். a = 0.5, b = 1. ஸோ அப்போ f(x) = x²னா f(a)ங்கிறது f(0.5). ஸோ அப்போ ஃபார்மில் வந்து f(x) = x²னா 0.5 ஹோல் ஸ்கொயர் 0.25. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் f(b)ங்கிறது 1, f(1) 1² 1. ஸோ ஆவரேஜ் ரேட் வந்து f(b - f(a)/b - a). f(b)ங்கிறது 1 - f(a)ங்கிறது 0.25/1 - 0.5. ஸோ இப்போ இதை மைனஸ் பண்ணுறேன், 0.75 வரும், இது 0.5 வரும். ஸோ இப்போ மல்டிப்ளை டிவைட் பை 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 75/15 வரும். ஸோ அப்போ வந்து தட் மீன்ஸ் அப்போ நம்மளால் டிவைட் பண்ணும்போது என்ன ஆகுனா நமக்கு ஆன்சர் வந்து 1.5ங்கிற ஆன்சர் வரும். ஸோ பாருங்கள், இப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் கொஷின் வந்து ரேட் ஆஃப் சேஞ்சும் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ ரேட் ஆஃப் சேஞ்சுனா ஆவரேஜ் ரேட்டோடைய ஃபார்ம் வந்து f(b - f(a)/b - a) a+b. அதுமாதிரி இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்னா f(x) டிஃபரன்ஷியேட் பண்ணணும், f'(x) = 2x வரும். ஏன்னா x² ஃபங்க்ஷனை அதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2xன்னு வரும். இப்போ வந்து இன்டர்வலில் இங்கே வந்து என்னென்ன இன்டர்வல் கொடுத்துருக்காங்கன்னா 0, 0.5. அது ஃபஸ்ட்டு a பாயிண்ட் b பாயிண்ட்னு எடுத்துக்கணும், ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கணும், எண்டிங் பாயிண்ட்டை பின்னு எடுத்துக்கணும். அப்போ 0, 0.5. அதே மாதிரி இங்கே வந்து 0.5 1ன்னு எடுத்துக்கணும், 1.5 எடுத்துக்கணும், 1.5 2ன்னு எடுத்துக்கணும். ஸோ இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஆவரேஜ் ரேட் ஆஃப் இப்போ 0.5 உடைய ஆவரேஜ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா a+b, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 0 + 0.5ங்கிறது 0.5. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து 0.5 + 1ங்கிறது 1.5. நெக்ஸ்ட்டு 1 + 1.5ங்கிறது 2.5, 1.5 + 2ங்கிறது 3.5. ஸோ அப்போ ஆவரேஜ் ரேட்டுங்கிறது 0.5, 1.5, 2.5, 3.5. நெக்ஸ்ட் வந்து எக்ஸோடைய வேல்யூஸ் 0.5, 1, 1.5, 2. இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ண இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டுங்கிறது f'(x) = 2x, 2 × xங்கிறது 0.5, அப்போ 1, 2 × அதுக்கடுத்து xங்கிறது 1, 2, 2 × 1.5ங்கிறது 3, 2 × 2ங்கிறது 4. ஸோ இதான் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டு. ஸோ ஆவரேஜ் ரேட்டுங்கிறது 0.5, 1.5, 2.5, 3.5. இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டுங்கிறது 1, 2, 3, 4. இதான் என்னுடைய ஆன்சர். ஸோ நம்ம கொஷினில் கேட்டிருக்கிறதோட ஆன்சர் ஃபைண்ட் அப் பண்ணியாச்சு. கொஷின் வந்து ரேட் ஆஃப் சேஞ்சும் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டும் கேட்டிருந்தாங்க. ஸோ ரேட் ஆஃப் சேஞ்சுனா அதனுடைய ஃபார்முலா f(b - f(a)/b - a). இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்னா f'(x) = 2x. இதான் என்னுடைய ஃபார்முலா கால்குலேட் பண்ணியாச்சு. ஒவ்வொரு இன்டர்வலுக்கும் ஆவரேஜ் ரேட் கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ 0, 0.5 ஆவரேஜ் ரேட் வந்து 0.5, இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் வந்து 1. அதே மாதிரி 0.5, 1 ஆவரேஜ் ரேட் வந்து 1.5, இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் வந்து 2. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு 1, 1.5 ஆவரேஜ் ரேட் 2.5, இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் வந்து 3. 1.5, 2 ஆவரேஜ் ரேட் 3.5, இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் வந்து 4. So next example 7.2. The temperature in Celsius in a long rod of length 10 meter insulated at both ends is a function of length x given by t = x × 10 - x. Prove that the rate of change of temperature at the midpoint of the rod is 0. So question என்ன கொடுத்துருக்காங்கன்னா the temperature in Celsius is in a long rod. rod உடைய temperature இதான் வந்து long rod. இதனுடைய temperature கொடுத்துருக்காங்க. அதனுடைய rod உடைய length வந்து 10 meter கொடுத்துருக்காங்க. இதனுடைய length வந்து 10 meter. Insulated at both ends. Insulated means it prevent the temperature to go outside. அதாவது அந்த temperature வந்து வெளில போகாத அளவுக்கு அந்த temperature அதுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. அதான் வந்து insulated. Insulated means the temperature not spread in the outside. It every temperature in the inside. ஸோ அதாவது அதுலேருந்து எந்த எண்ட்லேருந்து temperature வெளில போகாது. ஸோ that is insulated.
ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இன்சுலேட்டட் அட் போத் எண்ட் ரெண்டு எண்ட்லேயுமே வந்து டெம்பரேச்சர் வெளில போகிற அளவுக்கு இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் லென்த் எக்ஸ். இந்த டெம்பரேச்சர் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கிவன் பை டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க T = x × 10 - x. ப்ரூவ் தட் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் அட் த மிட் பாயிண்ட் ஆஃப் த ராட் இஸ் 0. Prove that rate of change of temperature at the midpoint of the rod is 0. That means they ask about the rate of change of temperature at the midpoint. We know that the length of the rod is 10, then midpoint is 5. So x equal to, so its midpoint length is 5 meter. So they ask about the what the rate of change in the midpoint. It means we take the that means x equal to 5. We calculate the velocity dx by dt at the point, that means dt by dx at the point x equal to 5. அதாவது நம்ம கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா மிட்பாயிண்ட்டில் அதனுடைய டெம்பரேச்சர் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ அதனுடைய டெம்பரேச்சர் கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. இதுதான் டெம்பரேச்சர் T = ஸோ கொஷின் வந்து டெம்பரேச்சர் இன் செல்சியஸ், டெம்பரேச்சர் வந்து செல்சியஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் லாங் ராடோடைய டெம்பரேச்சர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதனுடைய லென்த் வந்து 10 மீட்டர். இன்சுலேட்டட் அட் போத் எண்ட், ரெண்டு எண்ட்லேயுமே இன்சுலேட்டட் ஆகிருக்கு. இன்சுலேட்டட்னா அந்த டெம்பரேச்சர் வந்து வெளில போகாது, அதுக்குள்ளேயே தான் இருக்கும். அதான் இன்சுலேட்டட்னு அர்த்தம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் லென்த் எக்ஸ். டெம்பரேச்சருடைய ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் இருக்கும். கிவன் பை T = x × 10 - x. டெம்பரேச்சருடைய ஈக்குவேஷன்ஸ் x × 10 - xன்னு இருக்கும். ப்ரூவ் தட் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர். இப்போ என்ன செய்யணும்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் அட் த மிட் பாயிண்ட். இப்போ வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் அட் த மிட் பாயிண்ட்டில் கால்குலேட் பண்ணோம். மிட் பாயிண்ட் வந்து x = 5. ஸோ ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் எடுத்து எழுதிட்டேன். T = x × 10 - x. இப்போ இந்த x உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு போகிறேன். 10x - x². டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. ஸோ இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dt by dx = 10 - 2x. அதாவது 10x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, dt by dx d by dxன்னு எடுக்கும்போது 10 வெளில வந்துடும். dx by dx 1 minus d by dx of x²ங்கிறது 2x. ஸோ அப்போ நமக்கு வந்து 10 - 2x. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா the midpoint of the rod is at x = 5. அவங்க எதில் டெம்பரேச்சர் கேட்குறாங்க, அதாவது கொஷினில் வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் எதில் கேட்குறாங்கன்னா மிட் பாயிண்ட்டில் கேட்குறாங்க. மிட் பாயிண்ட்டுங்கிறது x = 5. ஸோ அப்போ இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் இது கால்குலேட் பண்ணியாச்சு. ரேட் ஆஃப் த சேஞ்ச் ஆஃப் தி டெம்பரேச்சர். இப்போ இதில் போயிட்டு x = 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்போ சப்ஸ்டியூட் x = 5 in dt by dx. அப்போ dt by dx = 10 - 2 × xங்கிறது 5. ஸோ அப்போ 10 - 10ங்கிறது 0. dt by dx = 0. ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல வந்து டெம்பரேச்சர் அட் த மிட் பாயிண்ட் ஆஃப் த ராட் இஸ் 0. அப்போ மிட் பாயிண்ட்டில் அதனுடைய டெம்பரேச்சர் வந்து எப்படி இருக்குன்னா 0வாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. கொஷினில் அதான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ரூவ் தட் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் அட் த மிட் பாயிண்ட் ஆஃப் த ராட் இஸ் 0. ஸோ அப்போ அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் அட் த மிட் பாயிண்ட் இஸ் 0. அதான் இங்கே ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். சரிங்களா. மிட் பாயிண்ட் வந்து x = 5. ஸோ ரேட் ஆஃப் சேஞ்சுனா அது வந்து dt by dx கால்குலேட் பண்ணிட்டு மிட் பாயிண்ட்டுங்கிறது x = 5. அப்போ dt by dx அட் த பாயிண்ட் x = 5 கால்குலேட் பண்ணால் நமக்கு வந்து 0 வருது. ஸோ இந்த கொஷினை தான் நம்ம இந்த ஆன்சர் தான் நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ரூஃப் பண்ணியாச்சு. Next, example 7.3. A person learnt 100 words for an English test. The number of words the person remembers in t days after learning is given by w of t equal to 100 into 1 minus 0.1 t whole square. 0 less than or equal to t less than or equal to 10. What is the rate at which the person forgets the words 2 days after learning? ஸோ கொஷினை பார்த்தீங்கன்னா w of t equal to கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா a person learned 100 words. ஒரு பர்சன் வந்து 100 words படிச்சிருக்காரு. ஸோ an English test, the number of words the person remember in t days after learning is given by t டேஸ்க்கு அப்புறம் அவருடைய ரிமெம்பர்ஸ் எப்படி இருக்குன்னா அந்த 100 words படித்து அவருடைய ரிமெம்பர்ஸ் எப்படி இருக்குன்னா w of t equal to 100 into 1 minus 0.1 t whole square. Next one, 0 less than or equal to t less than or equal to 10. What is the rate at which the person forgets the words 2 days after? இப்போ 2 நாள் கழிச்சு அவர் மறக்கிறதுக்கான ரேட் கேட்குறாங்க.
ரேட் ஆஃப் ஃபர்கெட்ஸ் கேட்குறாங்க. ஸோ 2 நாள் கழித்து அவர் 2 நாள் படித்து ஒரு 2 நாள் கழித்த பிறகு அவருக்கு அவருடைய எவ்வளோ மறக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கால்குலேட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து W of t கொடுத்துருக்காங்க. W of tங்கிறது பர்சன் ரிமெம்பர்ஸ் இன் t டேஸ். t டேஸ் வந்து அவர் எவ்வளோ ஞாபகம் வச்சுருக்காங்கிற ரேட்டு தான் இங்கே கொடுத்துருக்காங்க W of t. ஸோ ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க W of t = 100 × 1 - 0.1 t. இது வந்து 100 டே, அதாவது t டேஸ்க்கு அப்புறம் அவர் அந்த வேர்ட்ஸ் எந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுருக்காங்கிற ஃபங்க்ஷன்ஸ். இப்போ இதில் போய்ட்டு இது வந்து டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ணுறேன். ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ணும்போது d/dt ஆஃப் W of t = ரெண்டு சைடுமே d/dt எடுக்கிறேன். ஸோ ரெண்டு சைடு d/dt எடுக்கும்போது 100 × ஃபஸ்ட்டு பவரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் 2 × 1 - 0.1 t. நெக்ஸ்ட்டு 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, 0.1 t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0.1 × t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ அப்போ -0.1. நெக்ஸ்ட் வந்து 100 × 2 × 1 - 0.1 t × -0.1. நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆகுதுன்னா இந்த -0.1 போயிட்டு 100 மல்டிப்ளை பண்ணுது. 100 மல்டிப்ளை பண்ணனா தட் மீன்ஸ் 100ஐயும் -0.1ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணனா நமக்கு வந்து -10 அதாவது இங்கே பாருங்கள் ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்குது. அப்போ ஒரு ஜீரோவை நம்ம விட்டுனா நமக்கு வந்து 10ன்னு வரும். அப்போ -10 × 2 × 1 - 0.1 t. ஸோ அது t = 2. t = 2ல் போயிட்டு ஏன்னா 2 டேஸ்க்கு அப்புறம் அவர் எவ்வளோ ஞாபகம் மறதியோட இருக்காருன்னு கேட்குறாங்க, எவ்வளோ வேர்ட்ஸ் அவர் மறந்துருக்காருன்னு கேட்குறாங்க. அப்போ t = 2. ஸோ அப்போ t = 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ d/dt ஆஃப் W of t = -20 × 1 - 0.1 × t. தட் மீன்ஸ் 0.1 × 2. அதாவது ஃபங்க்ஷன் வந்து நமக்கு W of t உடைய ஃபங்க்ஷன் இதுதான். தட் மீன்ஸ் -20 × 1 - 0.1 × t. இதில் போய்ட்டு t = 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறணும்? -20 × 1 - 0.1 t இடத்துல 2 சப்ஸ்டியூட் பண்ணணும் × 2. ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப்பில் d/dt ஆஃப் W of t = -20 1 - 0.2. ஸோ இதை மைனஸ் பண்ணால் -20 × 0.8. ஸோ திரும்ப இதை மல்டிப்ளை பண்ணனா நமக்கு வந்து ஈக்குவேஷன்ஸ் எப்படி வருதுன்னா -16. ஸோ இதான் வந்து அப்போ வந்து அவர் 2 டேஸ்க்கு அப்புறம் அவர் எவ்வளோ பேர்ட்ஸ் மறக்கிறாருன்னா தட் மீன்ஸ் 16 பேர்ட்ஸ் வந்து அவர் மறக்கிறாருன்னு அர்த்தம். ஸோ தட் இஸ் த பர்சன் forgets at the rate of 16 birds after 2 days. படித்து ஒரு 2 நாள் கழித்து அவர் 16 பேர்ட்ஸை வந்து மறக்கிறாரு. ஸோ இதான் வந்து இதனுடைய ஆன்சர். கொஷின் இதான் கேட்குறாங்க, ஹவு மெனி பேர்ட்ஸ் தே வில் forget from the after 2 days. 2 நாள் கழித்து அவர் எவ்வளோ பேர்டு வந்து மறக்கிறாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து W of t கொடுத்துருக்காங்க. இதில் இருந்து d/dt ஆஃப் W of t கால்குலேட் பண்ணுறேன். அதில் போய்ட்டு t = 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் வருது -16. -16ங்கிறது 16 வேர்ட்ஸ் வந்து அவர் மறந்துருக்காரு. forget the 16 words after 2 days. 2 நாள் கழிச்சு அவர் 16 வேர்ட்ஸை மறந்துருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் 7.4 பார்க்குறோம். A particle moves so that the distance moved is according to the law s of t = t³/3 minus t² + 3. At what time the velocity and acceleration are 0 respectively. ஸோ இப்போ distance moved in time t. ஸோ distance வந்து டைம் tயில் மூவ் ஆகுது. ஸோ அதனுடைய ஃபங்க்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா s of t = t³/3 minus t² + 3. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் s of t = t³/3 minus t² + 3 differentiate with respect to t. ஸோ differentiate with respect to t பண்ணுறேன். t பண்ணனா velocity at time t. ஸோ velocity at time tங்கிறது d/dt of s of t. ஸோ d/dt of s of t னா ரெண்டு சைடுமே d/dt எடுக்கணும். அப்போ d/dt of s of t = இதை d³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். d³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3t²/3. அதாவது பவரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3 t⁻3 - 1ங்கிறது t² மைனஸ் t². 2வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 × t⁻2 - 1ங்கிறது t⁻1 2 × t. அதுக்கடுத்து இங்கே வந்து t ஃபங்க்ஷனே இல்லை, t கான்ஸ்டன்ட் வந்து 0 எப்பயுமே. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 3t²/3 இது வந்து -2t. தட்ஸ் ஆல். ஸோ அப்போ வந்து நமக்கு d/dt of s of tங்கிறது 3t²/3 வரும் -2tன்னு வரும். இந்த 3 கேன்சல் பண்ணால் t² - 2tன்னு வரும். இதான் வந்து வெலாசிட்டி. ds/dtங்கிறது வெலாசிட்டி. ஆக்சலரேஷனுங்கிறது வெலாசிட்டி திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அப்போ d/dt of vங்கிறது ஆக்சலரேஷன் போட்டாச்சு. d/dt of t² - 2t. ஸோ அப்போ d/dt of t² minus d/dt of 2t. ஸோ t² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2t minus 2 × dt/dt 1. ஸோ அப்போ 2t minus 2 ஆக்சலரேஷன் a = 2t minus 2. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து when v = 0 t, அதாவது என்னென்னா இப்போ வந்து
இப்போ கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா வாட் டைம் த வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் ஆர் ஜீரோ, எந்த டைமில் வந்து வெலாசிட்டி ஆக்சலரேஷன் ஜீரோன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம டைம் ஃபைண்ட் அப் பண்ணோம். அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து வெலாசிட்டியும் ஆக்சலரேஷன் ஜீரோன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே v ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கிறேன், வெலாசிட்டி ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கிட்டு இப்போ டைம் எந்த டைமில் அது ஜீரோ ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ அப்போ v ஈக்குவல் டு ஜீரோன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ இதான் வெலாசிட்டி, v ஈக்குவல் t ஸ்கொயர் மைனஸ் 2t. ஸோ இங்கே வந்து ஜீரோன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன், 0 ஈக்குவல் t ஸ்கொயர் மைனஸ் 2t. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இந்த மைனஸ் 2t வந்து ஈக்குவேஷனை ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரிவர்ஸ் பண்ணனா t ஸ்கொயர் மைனஸ் 2t ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும். டீயை காமனாக வெளில எடுத்தோன்னா t இன்ட்டு t மைனஸ் 2ன்னு வரும் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டர் வந்து எப்படி ஸ்ப்ளிட்டப் பண்ணலாம், ஈச் ஆஃப் த ஃபேக்டர் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கலாம். அப்போ t ஈக்குவல் டு ஜீரோ, t மைனஸ் 2 ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ t மைனஸ் 2 ஈக்குவல் டு ஜீரோனா t ஈக்குவல் டு 2. ஸோ வென் a ஈக்குவல் டு, அப்போ வந்து எந்த டைமில் வந்து வெலாசிட்டி ஜீரோ ஆகுதுன்னா t ஈக்குவல் டு ஜீரோங்கிற டைம்லையும் t ஈக்குவல் டு 2ங்கிற டைம்லையும் நமக்கு வந்து என்ன ஆன்சர் கிடைக்குன்னா v ஈக்குவல் டு ஜீரோன்னு ஆன்சர் கிடைக்கும். அதுக்கடுத்து ஆக்சலரேஷனும் எப்போ ஜீரோ ஆகுதுன்னு பார்க்கணும், எந்த டைமிங்கில் ஜீரோ ஆகுதுன்னு பார்க்கணும். அப்போ ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கணும். ஸோ ஆக்சலரேஷன்ஸ் நீங்கள் ஃபைண்ட் அப் பண்ணியாச்சு, 2t மைனஸ் 2. ஸோ அப்போ ஜீரோனா 2t ஈக்குவேஷன் ரிவர்ஸ் பண்ணோம், 2t மைனஸ் 2 ஈக்குவல் டு ஜீரோனா அப்போ 2t ஈக்குவல் டு 2ன்னு வரும். ஸோ 2 கேன்சல் பண்ணால் t ஈக்குவல் டு 1. அப்போ t ஈக்குவல் டு 1ல் என்ன ஆகும்னா ஆக்சலரேஷன் வந்து நமக்கு வந்து ஜீரோங்கிற ஆன்சர் வரும். ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு 0 ஃபார் t ஈக்குவல் டு 1. Next, example 7.5. A particle is fired straight up from the ground to reach a height of s feet in t second, where s of t equal to 128 t minus 16 t square. Compute the maximum height of the particle reached. What is the velocity when the particle hits the ground? So question என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a particle is fired straight up from the ground. கிரவுண்ட்லேருந்து அது மேலே வந்து நம்ம தூக்கி போடுறோம். ஃபயர் பண்ணோன்னா வந்து ஒரு பார்ட்டிக்கல் வந்து மேலே போகும்போது அப்போ என்ன ஆகுனா to reach a height of s feet, அதனுடைய ஹைட் வந்து s feet அளவுக்கு போகுது in t seconds. ஸோ அப்போ அதனுடைய ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா s of t equal to 128 t minus 16 t square. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் கம்ப்யூட் த மேக்ஸிமம் ஹைட். ஸோ மேக்ஸிமம் ஹைட் கேட்குறாங்க ஆஃப் த பார்ட்டிக்கல். ஸோ பார்ட்டிக்கலுடைய மேக்ஸிமம் ஹைட்டு. அதுக்கடுத்து வாட் இஸ் த வெலாசிட்டி வென் த பார்ட்டிக்கல் ஹிட்ஸ் த கிரவுண்டு. இப்போ வந்து வெலாசிட்டி, அதாவது வாட் இஸ் த வெலாசிட்டி வென் த பார்ட்டிக்கல் ஹிட்ஸ் த கிரவுண்டு, அதாவது அந்த பார்ட்டிக்கல் வந்து கிரவுண்டில் வந்து தொடும்போது அதனுடைய வெலாசிட்டி என்னென்னு கேட்குறாங்க. அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் தி பார்ட்டிக்கலுடைய மேக்ஸிமம் ஹைட். ஏற்கனவே நம்ம டெஃபினேஷனில் பார்த்துருக்கோம், பார்ட்டிக்கல் வந்து எப்போ வந்து மேக்ஸிமம் ஹைட் கிடைக்குன்னா வெலாசிட்டி ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்தால் மட்டும்தான் மேக்ஸிமம் ஹைட் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு distance உடைய ஃபார்முலா கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிட்டேன். when the velocity v equal to 0 the particle attains maximum height. ஸோ இங்கேயே சொல்லியாச்சு, v equal to 0 the particle attains maximum height. அவங்க மேக்ஸிமம் ஹைட் கேட்டாங்க, பார்ட்டிக்கலுடைய மேக்ஸிமம் ஹைட் கேட்டால் அப்போ வெலாசிட்டி வந்து ஜீரோன்னு எடுத்துக்கணும். ஸோ இங்கே வந்து மேக்ஸிமம் ஹைட்டு தான் கேட்குறாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன். s of t equal to 128 t minus 16 t square. ஸோ இதில் வந்து டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு t. ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு tனா ரெண்டு சைடும் d by dt எடுக்கிறேன். d by dt of s of t equal to, ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து d by dt ரெண்டு இங்கே எடுக்கிறோம். 128 that means d by dt of 1. ஸோ t அதாவது ரெண்டு சைடுமே d by dt பண்ணுறேன். அப்போ இங்கே பண்ணும்போது இங்கே என்ன ஆகணும், 128 into d by dt of tன்னு வரும், அதாவது dt by dt 1ன்னு வரும். minus 16 into d by dt of t square டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2t equal to, which implies v equal to d by dt of s of t ங்கிறது ds by dt ங்கிறது velocity equal to 128 minus 16 into 2 32t. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து வெலாசிட்டி வந்து 0. ஸோ வெலாசிட்டி 0 equal to 128 minus 32t. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் ஈக்குவேஷனை ரிவர்ஸ் பண்ணுறேன். ஸோ 128 minus 32t, அதுக்கடுத்து 32t equal to 128, which implies t equal to, ஸோ இதிலேருந்து t உடைய ஈக்குவேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த 32 வந்து ரைட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா டினாமினேட்டரில் 32 வந்துடும், 128 by 32 வரும். ஸோ மேக்ஸிமம் ஹைட் அட் t equal to 4s. இப்போ வந்து இதை 32 போயிட்டு 128 டிவைட் பண்ணிச்சுன்னா நமக்கு ஆன்சர் வந்து 4ன்னு வரும். அப்போ t equal to 4 the particle attain the maximum height. அப்போ மேக்ஸிமம் ஹைட் அட் t equal to 4 seconds. அப்போ t equal to 4 secondsல மேக்ஸிமம் ஹைட் கிடைக்குது. ஸோ அப்போ நெக்ஸ்ட் வந்து அப்போ இப்போ வந்து அப்போ அதை கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ அதனுடைய டிஸ்டன்ஸ் அதனுடைய தட் மீன்ஸ் distance of the particle. அப்போ s of 4 equal to, so function வந்து 128 t minus 16 t square. so அப்போ s of, that means 128 into 4 minus 16 into 4 square. so which implies next வந்து 128 into 4 ங்கிறது 512 minus 16 into 4 square ங்கிறது 16. so அடுத்த ஸ்டெப்பில்
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 512 minus 60 into 16ங்கிறது 256. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதை மைனஸ் பண்ணி எழுதணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அப்போ வந்து எஸ் ஆஃப் 4 அதோடைய டிஸ்டன்ஸ் வந்து மேக்ஸிமம் ஹைட்டோடைய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 256 ஃபீட். ஸோ இந்த அளவுக்கு அது வந்து மேக்ஸிமம் ஹைட், அந்த ஹைட்டில் வந்து 256 ஃபீட்டில் அந்த பார்ட்டிகிள் வந்து மேலே போகுது. ஸோ மேக்ஸிமம் ஹைட் ஈக்குவல் டு எஸ் ஈக்குவல் டு 256 ஃபீட். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த வெலாசிட்டி when the particle hits the ground. இப்போ வந்து மேலே போன பார்ட்டிகிள் வந்து கீழே வந்து தொடும்போது, கிரவுண்டை தொடும்போது அதனுடைய வெலாசிட்டி என்னென்னு கொஷின் கேட்குறாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஸோ அந்த பார்ட்டிகிள் வந்து கீழே வந்து டச் பண்ணும்போது அப்போ நோ டிஸ்டன்ஸே இருக்காது. ஸோ அப்போ எஸ் ஈக்குவல் டு 0. அப்போ நம்மளுடைய கிவன் ஈக்குவேஷன் நமக்கு டிஸ்டன்ஸ் ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. எஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு 128t minus 16t². இதில் போய்ட்டு எஸ் ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். 0 ஈக்குவல் டு 128t minus 16t². ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 16 காமனாக வெளில எடுத்தோன்னா நமக்கு ஈக்குவேஷன்ஸ் எப்படி வரும்னா 0 ஈக்குவல் டு 8t minus t² வரும். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் அதாவது இந்த ஈக்குவேஷனை ஃபுல்லாகவே 16 டிவைட் பண்ணுறேன். 16 டிவைட் பண்ணால் 0 ஈக்குவல் டு 8t minus 8t² வரும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இந்த ஈக்குவேஷன் ரிவர்ஸ் பண்ணுறேன். ஈக்குவேஷன் அதாவது 0 ஈக்குவல் டீயை காமனாக வெளில எடுக்கிறேன். டீயை காமனாக வெளில எடுத்தேன்னா t into 8 minus t. அப்போ திரும்ப ஈக்குவேஷன் ரிவர்ஸ் பண்ணால் t into 8 minus t ஈக்குவல் டு 0னா t ஈக்குவல் டு 0, 8 minus t ஈக்குவல் டு 0, அப்போ t ஈக்குவல் டு 8. ஸோ அப்போ இந்த நீங்கள் அதாவது t ஈக்குவல் டு 8ல் தான் வந்து பார்ட்டிகிள் வந்து என்ன ஆகுதுன்னா கிரவுண்ட் வந்து தொடுது. அப்போ டிஸ்டன்ஸ் அதாவது வெலாசிட்டி கேட்குறாங்க. ஸோ அப்போ t ஈக்குவல் டு 8 seconds the velocity with which the particle strike the ground. ஸோ அப்போ வெலாசிட்டியில் போயிட்டு இந்த t ஈக்குவல் டு 8ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ வெலாசிட்டியோட ஈக்குவேஷன் வந்து 128 minus 32 into that means t. ஸோ அப்போ 32 into tங்கிறது 8. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 128 minus 256. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு வந்து minus 128 feet per second. ஸோ அப்போ அதனுடைய வெலாசிட்டி வந்து எந்த அளவுக்கு வருதுன்னா கீழே வந்து கிரவுண்டை தொடும்போது அதனுடைய வெலாசிட்டி வந்து minus 128 feet per second. இதுதான் அதனுடைய ஆன்சர். therefore the velocity when it hits the ground is minus 128 feet per second. இந்த டிஸ்டன்ஸ் அதாவது இந்த ஹைட்டில் தான் வந்து அது வந்து என்ன இந்த வெலாசிட்டியில் தான் வந்து என்ன ஆகுதுன்னா கிரவுண்ட் வந்து தொடுதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 7.6. A particle moves along a horizontal line such that its position at any time t greater than or equal to 0 is given by s of t equal to t cube minus 6t² plus 9t plus 1, where s is measured in meters and t in seconds. Subdivision 1, at what time the particle is at rest. Subdivision 2, at what time the particle changes direction. Subdivision 3, find the total distance travelled by the particle in the first 2 seconds. So questions என்ன கொடுத்துருக்காங்கன்னா a particle moves along a horizontal line. பார்ட்டிகிள் வந்து எப்படி மூவ் பண்ணுதுன்னா ஹரிசாண்டல் லைனாக மூவ் பண்ணுது. such that its position at a time t greater than or equal to 0 is given by அதனுடைய பொசிஷன் கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. s of t equal to t cube minus 6t² plus 9t plus 1. நெக்ஸ்ட்டு where s is measured in meters. டிஸ்டன்ஸ் வந்து எதில் மெஷர் பண்ணுறோன்னா மீட்டர்ஸில் மெஷர் பண்ணுறோம் அண்டு இன் t செகண்ட்ஸில் மெஷர் பண்ணுறோம். ஸோ வந்து டிஸ்டன்ஸ் வந்து மீட்டரில் கால்குலேட் பண்ணுறோம், ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அதுக்கடுத்து டைம் வந்து செகண்டில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். சப்டிஷன் 1 என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் டைம் த பார்ட்டிகிள் இஸ் அட் ரெஸ்ட். எந்த டைமில் வந்து அது ரெஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க கேட்குறாங்க. அட் வாட் டைம் த பார்ட்டிகிள் சேஞ்சஸ் த டிரெக்ஷன். எந்த டைமில் அதனுடைய டிரெக்ஷன் வந்து சேஞ்சஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. find the total distance travelled by the particle in first 2 seconds. first 2 secondsல அதனுடைய total distance கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இப்போ when the particle comes to rest the velocity is 0. இப்போ பார்ட்டிகிள் வந்து ரெஸ்ட்டில் இருந்தாலே அங்கே நோ வெலாசிட்டின்னு அர்த்தம். வெலாசிட்டி இருந்ததுன்னா அது ஒன்று மேலே போகும். ஸோ அப்போ மூவிங்கில் இருக்கும். மூவிங்கில் இருந்தாலே அங்கே வந்து வெலாசிட்டி ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ ரெஸ்ட்டில் இருக்குது பார்ட்டிகிள் அப்படியே இருக்குதுன்னா அங்கே வெலாசிட்டி இல்லைன்னு அர்த்தம். கொஷின் வந்து பார்ட்டிகிள் வந்து எந்த டைமில் ரெஸ்ட்டில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. அப்போ பார்ட்டிகிள் இஸ் அட் ரெஸ்ட்டு கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து ரெஸ்ட்டுனாலே வெலாசிட்டி 0. அப்போ நம்ம வந்து வெலாசிட்டி v ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கணும். ஸோ இப்போ என்ன கால்குலேட் பண்ணால் இங்கே வந்து டைம் கேட்குறாங்க. ஸோ டு ஃபைண்ட் t. ஸோ அப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா டிஸ்டன்ஸ் எடுத்து எழுதிட்டு s of t equal to t cube minus 6t² plus 9t plus 1. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து இந்த டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ணுறேன். ரெண்டு சைடுமே d/dt பண்ணுறேன். ஸோ d/dt of s of t equal to d/dt of t cube minus 6t² plus 9t plus 1. இப்போ அடுத்த செகண்டில் என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இப்போ t cube டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3t² minus 6 into t² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2t
அப்போ நெக்ஸ்ட்டு 6 into 2t 12t ப்ளஸ் t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 9 into t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ அப்போ v ஈக்குவல் டு அப்போ d by dt of s ds by dtங்கிறது வெலாசிட்டி. அப்போ வெலாசிட்டி ஈக்குவல் டு இப்போ வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவேஷனில் 3 காமனாக இருக்குது. ஸோ 3 வெளில எடுத்துனா t ஸ்கொயர் மைனஸ் 4t 12 வந்து 4 into 3ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ வந்து 4 into 3னா ஒரு 3 வெளில எடுத்தனா 3t வரும், தட் மீன்ஸ் 14 வரும். அதுக்கடுத்து ப்ளஸ் 9 வந்து 3 into 3 ஒரு 3 வெளில எடுத்தனா அப்போ ப்ளஸ் 3ன்னு வரும். ஸோ அப்போ ஒரு 3 காமனாக வெளில எடுத்தனா t ஸ்கொயர் மைனஸ் 4t ப்ளஸ் 3ன்னு இருக்கும். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து ரெஸ்ட்டில் கேட்குறாங்க. ரெஸ்ட்னா வெலாசிட்டி 0. அப்போ இங்கே v ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். v ஈக்குவல் டு 0 3 into t ஸ்கொயர் மைனஸ் 4t ப்ளஸ் 3. ஸோ அதுக்கடுத்து ஸ்டெப்பில் ஈக்குவேஷனை ரிவர்ஸ் பண்ணுறேன். ஈக்குவேஷனை ரிவர்ஸ் பண்ணால் t ஸ்கொயர் மைனஸ் 4t ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணனா இப்போ வந்து மைனஸ் 4யும் 3யும் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணோம். இப்போ மைனஸ் 4 வந்து ஆட் பண்ணால் 2 நம்பரை ஆட் பண்ணால் மைனஸ் 4 வரணும், மல்டிப்ளை பண்ணால் 3 வரணும். அப்போ 1 into 3 மைனஸ் 1 மைனஸ் 3 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் மைனஸ் 4 வரும், மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து ப்ளஸ் 3 வரும். அப்போ வந்து t மைனஸ் 1 t மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. சிலேருந்து t மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 t மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. அப்போ t ஈக்குவல் டு 1 t ஈக்குவல் டு 3. ஸோ அப்போ இந்த டைமில் தான் வந்து வெலாசிட்டி வந்து 0, அதாவது பார்ட்டிக்கல் வந்து t ஈக்குவல் டு 1 t ஈக்குவல் டு 3ல தான் பார்ட்டிக்கல் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்குறாங்கன்னா, செகண்ட் சப்டிவிஷனில் the particle changes direction when v of t changes its sign. What time the particle changes direction? எந்த டைமில் வந்து அதனுடைய டிரெக்ஷன் வந்து சேஞ்சஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து டைம் வந்து ஆக்சுவலாக நம்ம டைம் t ஈக்குவல் டு ப்ரீவியஸில் நம்ம என்ன கண்டுபிடிச்சோன்னா t ஈக்குவல் டு 1ன்னு கண்டுபிடிச்சோம், t ஈக்குவல் டு 3. அப்போ டைமுடைய லிமிட் வந்து 1 to 3ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷனில் ஸோ நெக்ஸ்ட் அப்போ ஃபஸ்ட் வந்து 0 to 1. ஸோ t ஈக்குவல் டு 0 லெஸ் தென் t லெஸ் தென் 1ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ t-உடைய டைம் வந்து t ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கணும். ஏன்னா t-உடைய டைம் வந்து 0லேருந்து 1ஓட கம்மியாக எடுத்துக்கணும். அப்போ t ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ t ஈக்குவல் டு 0னா வெலாசிட்டியில் போய்ட்டு t ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். t ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறுனா 3 into இது 0 ஸ்கொயர் மைனஸ் 4 into 0 ப்ளஸ் 3ன்னு வரும். அப்போ என்ன ஆகுனா 3 into 3 9 v ஈக்குவல் டு 9. ஸோ அப்போ நமக்கு வந்து ஆன்சர் வந்து பாசிட்டிவில் கிடச்சிருக்கு. பாசிட்டிவ்னா இந்த பார்ட்டிகல் மூவ்ஸ் ஃபார்வர்டுனா கிரேட்டர் தென் 0. அப்போ v கிரேட்டர் தென் 0. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கடுத்து 1 to t லைஸ் பிட்வீன் 1 லெஸ் தென் t லெஸ் தென் 3ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்படின்னா t-உடைய வேல்யூ எதுல இருந்தால் 1லேருந்து 3க்குள்ளே நடுமத்தில் இருக்கிற வேல்யூ தான் t எடுத்துக்கும். அப்படின்னா 1லேருந்து 3க்குள்ளே நடுமத்தில் இருக்கிற வேல்யூனா 2. அப்போ t ஈக்குவல் டு 2ன்னு எடுத்துக்கும். அப்போ t ஈக்குவல் டு 2ன்னு இந்த வெலாசிட்டியில் போய் சப்ஸ்டியூட் பண்ணால் v ஈக்குவல் டு 3 into 2 ஸ்கொயர் மைனஸ் 4 into 2 ப்ளஸ் 3. அப்போ 3 into 2 ஸ்கொயர் 4 மைனஸ் 4 2s are 8 ப்ளஸ் 3. ஸோ அப்போ வந்து 4 ப்ளஸ் 3 ஆட் பண்ணால் 7 மைனஸ் 8ங்கிறது மைனஸ் 1 நமக்கு ஆன்சர். ஸோ அப்போ 3 into மைனஸ் 1 மைனஸ் 3. ஸோ மைனஸ் 3ங்கிறது பேக்வேர்டு, த பார்ட்டிக்கல் மூவிங் பேக்வேர்டு, அதுவும் லெஸ் தென் 0. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து t கிரேட்டர் தென் 3. அதாவது 3 வந்து t-உடைய வேல்யூ வந்து 3க்கு மேலே அதுக்கு அடுத்து வேல்யூஸ் எடுத்துக்கிற மாதிரி. 3க்கு அதுக்கு அடுத்த வேல்யூஸ்னால் 4 5 6 இட் கோஸ் டு இன்ஃபினிட்டி. ஸோ அப்படின்னா அப்போ இங்கே t ஈக்குவல் டு 4ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ t ஈக்குவல் டு 4னா அப்போ இந்த வெலாசிட்டியில் போய்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். v ஈக்குவல் டு 3 into 4 t ஸ்கொயர், tங்கிறது 4. அப்படின்னா 4 ஸ்கொயர் மைனஸ் 4 into 4 ப்ளஸ் 3. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 into 4 ஸ்கொயருங்கிறது 16 மைனஸ் 4 4s are 16 ப்ளஸ் 3. ஸோ விச் இம்ப்ளைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 16 மைனஸ் 16 கேன்சல் பண்ணால் நமக்கு வந்து 3 கிடைக்கும். 3 3s are 9. v ஈக்குவல் டு 9. ஸோ வெலாசிட்டி ஈக்குவல் டு 9. ஹென்ஸ் v ஆஃப் t வெலாசிட்டி ஆஃப் t கிரேட்டர் தென் 0. ஸோ வெலாசிட்டி வந்து இங்கே வந்து பாசிட்டிவ் வேல்யூ கிடச்சிருக்கு, கிரேட்டர் தென் 0. அப்போ எந்த டைமில் வந்து சேஞ்சஸ் ஆகுது மைனஸ், இப்போ இது பாசிட்டிவ் சைன் சேஞ்ச் ஆகுதுன்னா 1 less than t less than 3ல தான் வந்து சைன் சேஞ்ச் ஆகுது. t equal to 1 t equal to 3ல தான் the particle gets the sign changes the direction. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா therefore the particle changes the direction when t equal to 1 and t equal to 3. எப்படி இதை சொல்கிறேன்னா பார்ட்டிக்கல் வந்து t equal to 1 t equal to 3ல தான் டிரெக்ஷன் வந்து சேஞ்சஸ் பண்ணுதுன்னு எப்படி சொல்லணும்னா, ஏன்னா வந்து இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவ் கிடைக்குது, அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து நெகட்டிவ் கிடைக்குது. நெகட்டிவ் கிடைக்கும்போது கண்டிப்பாக வந்து டிரெக்ஷன் வந்து சேஞ்சஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ இதை இந்த இன்டர்வலில் நமக்கு மைனஸ் சைன் கிடைக்கிறதுனால அப்போ பார்ட்டிக்கல் வந்து t equal to 1 t equal to 3ல இட் சேஞ்சஸ் த டிரெக்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா
Example 7.7. If we blow air into a balloon of spherical shape at a rate of 1000 centimeter cube per second, at what rate the radius of the balloon changes when the radius is 7 centimeter? Also compute the rate at which the surface area changes. So question என்ன கேக்குறாங்கன்னா, if we blow air into the balloon of a spherical shape at rate of 1000 centimeter cube. So ஸ்பெரிக்கல் ஷேப் உடைய ரேட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1000 சென்டிமீட்டர் கியூப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து per second at what rate the radius of the balloon changes when the radius is 7 centimeter. Also compute the rate at which the surface area changes. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா the volume of the balloon. ஸோ வால்யூம் ஆஃப் தி பலூன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே வந்து 1000 centimeter cube கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வால்யூம் ஆஃப் தி பலூன் ஆஃப் ரேடியஸ் ஆர் is V equal to volume of the spherical வந்து நமக்கு வந்து 4/3 pi r cube தெரியும். ஸோ அந்த ஃபார்முலா எடுத்துக்கிறேன். ஸோ வால்யூம் ஆஃப் தி பலூன் ஆஃப் ரேடியஸ் இஸ் V equal to 4/3 pi r cube. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வால்யூமோட அதனுடைய ரேட்டு தான் கொடுத்துருக்காங்க. the rate of the that means blow air into the balloon of spherical shape at rate of volume உடைய ரேட்டு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ வால்யூம் உடைய ரேட்னா அப்படி எப்படி எடுத்துக்கணும் dv by dt equal to என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1000 centimeter cube per second கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா at what rate the radius of the balloon changes. அதாவது rate of radius கேட்குறாங்க. ரேடியஸுங்கிறது இங்கே தான் r. அப்போ dr by dt கால்குலேட் பண்ணோம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து when the radius is 7 இருக்கும்போது அதனுடைய rate of radius கேட்குறாங்க. அப்போ r equal to 7 அந்த வேல்யூவில் அதனுடைய rate of the radius என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நெக்ஸ்ட் வந்து அப்போ வால்யூம் ஆஃப் தி பலூனுங்கிறது 4/3 pi r cube. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ திரும்ப வந்து என்ன செய்ய போகிறோம்னா டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணிட்டேன். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டினா dv by dt equal to 4/3 pi into r cube டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3 into r ஸ்கொயர் r டிஃபரன்ஷியேட் பண்ணால் dr by dt. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ dv by dt நமக்கு தெரியும். dv by dtங்கிறது 1000 centimeter cube per second. ஸோ அப்போ dv by dt இந்த 3 கேன்சல் பண்ணலாம். ஸோ கேன்சல் பண்ணால் நமக்கு 4 pi r ஸ்கொயர் dr by dtன்னு வரும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இப்போ வந்து இங்கே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா r equal to 7 centimeter கொடுத்துருக்காங்க. dv by dt equal to 1000 கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரேட் இங்கே வந்து சென்டிமீட்டர் கியூப்னாலே வால்யூமை ரெப்ரசென்ட் பண்ணும். சென்டிமீட்டர் ஸ்கொயர்னால் ஏரியாவை ரெப்ரசென்ட் பண்ணும். சென்டிமீட்டர்னா லென்த்தை ரெப்ரசென்ட் பண்ணும். இங்கே வால்யூம்னு அவங்க ரெப்ரசென்ட் பண்ணல. ஆனால் வந்து இந்த ரேட் ஆஃப் த பலூன்னஸ் அப்படி கொடுக்கும்போது இங்கே வந்து சென்டிமீட்டர் கியூப்னாலே அது வால்யூம்னு எடுத்துக்கணும். வால்யூம் ஆஃப் தி ஸ்பெரிக்கல் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ரேட் ஆஃப் த வால்யூம் தான் இதை கொடுத்துருக்காங்க. அப்போ ரேட் ஆஃப் தி வால்யூம்னா dv by dt equal to 1000 centimeter cube per second. ஸோ அதுக்கடுத்து அப்போ dv by dt equal to 4/3 pi into 3r square into dr by dt. ஸோ இதை கால்குலேட் பண்ணால் நமக்கு வந்து ஈக்குவேஷன் என்ன வருதுன்னா 4 pi r square into dr by dt வருது. dv by dt க்கு பதிலாக இப்போ என்ன சப்ஸ்டியூட் பண்ணால் dv by dt equal to 1000. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு equal to 4 pi into r. rங்கிறது 7 ஸ்கொயர். ஸோ அப்போ 7 into 7 into dr by dtங்கிறது அதுதான் நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ dr by dt. ஸோ விச் இம்ப்ளைஸ் இப்போ நமக்கு dr by dt தான் வேணும். ஸோ இந்த 1000 வந்து இந்த 4 வந்து 1000 டிவைட் பண்ணுது. இந்த 4 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து 1000/4ன்னு வரும். ஸோ 4000 டிவைட் பண்ணிச்சுன்னா 250 வரும். 250 ஈக்குவல் டு 7 7s 49 pi dr by dt. அதுக்கடுத்து நமக்கு dr by dt தான் வேணும். ஸோ ஈக்குவேஷனை ரிவர்ஸ் பண்ணிவிட்டு dr by dt மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு மற்ற டேர்ம்ஸ்லாம் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அப்போ ஈக்குவேஷன்ஸ் எப்படி மாறும்னா நமக்கு வந்து 250/49 pi அப்படின்னு வரும். சென்டிமீட்டர் பர் செகண்ட் வரும். ஸோ இதான் வந்து ரேட் ஆஃப் தி ரேடியஸ் வென் r equal to 7. r equal to 7ங்கிற ரேடியஸில் சென்டிமீட்டர் ரேடியஸில் அதனுடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் ரேடியஸ் வந்து 250/49 pi centimeter per second. So next the surface area of the the surface area S of the balloon is surface area என்னன்னா இப்போ பலூனுடைய surface area வந்து 4 pi r square. ஸோ அப்போ s equal to 4 pi r ஸ்கொயர்னா ஸோ அப்போ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணணும். ds by dt equal to 4 pi into r ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2r into dr by dt.
ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ ds by dt 4 into 2 8 pi r into dr by dtன்னு வரும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா r equal to 7 சப்ஸ்டியூட் பண்ணோம். dr by dt equal to 250 by 49 pi centimeter per second சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் எப்படி மாறினா ds by dt equal to 8 pi into r உடைய வேல்யூ வந்து 7 into dr by dtங்கிறது 250 by 49 pi. ஸோ which implies ds by dt equal to 7, அதாவது இந்த பை கேன்சல் பண்ணுறோம். 7 வந்து 49 டிவைட் பண்ணிச்சுன்னா 7 7s are 49. ஸோ இப்போ 8 into 250 by 7ங்கிற ஆன்சர் வரும். ஸோ நமக்கு இப்போ ds by dtங்கிறது 2000 by 7 centimeter square per second. ஸோ ரேட் ஆஃப் சர்ஃபேஸுங்கிறது that means rate of surface area equal to 2000 by 7 centimeter square per second. இதான் அவங்க கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரேட் ஆஃப் த ரேடியஸ் கேட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ரேட் ஆஃப் தி சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி பலூன் எடுத்துக்கணும். ஸோ அதுலேருந்து ரேட் ஆஃப் தி சர்ஃபேஸ் ஏரியா கால்குலேட் பண்ணியாச்சு. we complete the class.